வின்னிஸ் உடம்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இதில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர், அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், இது போன்ற பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம், நோட்டிஃபிகேஷன் டீடைல் வீடியோ. பார்க்கலாம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த வீடியோட கமெண்ட்ஸில் நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. ஒன்று, வேகன்சி ஏன் சார் குறைவாக இருக்குது? 2, டிப்ளமோ படித்தவங்க எலிஜிபிளா சார்? இந்த சிஓஏன்றது கம்பல்சரி வேணுமா சார்? நான் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கேன், ஆனால் சிஓஏ வந்து கம்பல்சரி வேணுமா, அதை நான் முடிக்கல, நான் எலிஜிபிளா? இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. உங்களுடைய சந்தேகத்தை விடை கொடுக்கும்போது தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு முன்னாடி இது நீங்கள் பார்க்குறீங்களே, இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம வின்னிஸ் கிளாஸ் அகாடமியில் ஒரு புதிய யூடியூப் சேனல். கண்டிப்பாக இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பயனுள்ள வகையில் அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோக்கள் கொடுப்போம். ரைட்டா? ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. டிப்ளமோ வந்து எலிஜிபிள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டிப்ளமோன்றது டிகிரி கிடையாது, அது டிப்ளமோ. ரைட்டா? ஸோ டிப்ளமோ மட்டும் தான் படிச்சிருக்கேன், டிகிரி படிக்கலாம், நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இந்த கேள்விக்கு நான் விடையை கொடுத்துட்டேன். ஏன் சார் வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்திருக்கிறது ஹைகோர்ட், உயர்நீதிமன்ற மதுரை கிளை, இதுதான் வந்திருக்கு வேகன்சி. ரைட்டா? கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய அந்த டைப்பிஸ்ட்டுக்கான அந்த ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ கீழமை நீதிமன்றங்களுக்கு வரும்போது தான் நமக்கு வேகன்சி அதிகமாக வரும். ஸோ இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறதுனால வேகன்சி குறைவாக வருது. கீழமை நீதிமன்றங்களுக்கு இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் கூட இதுக்கப்புறம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் எப்போ சார் நடக்கணும்னு கேட்டீங்க. ஸோ எக்ஸாம் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல, மேபி எலெக்ஷன் வரதுனால இவங்க சொல்லலையான்னு தெரியல. பட் ஆனால் வந்து அப்ளிகேஷனோட கடைசி தேதி முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ பிப்ரவரி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சது அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடுவாங்க இவங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்காரங்க இப்போ நம்ம ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரியில் அப்ளை பண்ணுற டேட் அப்படின்னா இவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்லே நமக்கு வந்து எக்ஸாம் வச்சிருவாங்க. மேபி எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்? ஓகே. ஸோ அடுத்ததில் சார் வந்து லோயர் ஒன்று ஐயர் இருக்குது சார் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. போத் ஐயராக இருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் வந்து போத் ஐயராக இருக்கணும். ரைட்டா? ஸோ மேஜர் டவுட் என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்து கம்பல்சரி வேணுமா சார்? இது வேணால் படிக்கல சார் அப்படின்றீங்க. ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிகிரியும் டைப் ரைட்டிங் இருந்தாலே உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? இதில் இப்போ ஃபஸ்ட்டு நோட் பாருங்கள். கேண்டிடேட் who do not possess the qualification certificate course in computer and office automation may also apply for appointment by direct recommend. நீங்கள் அதை முடிக்கலாம் கூட அப்ளை பண்ணலாம். டைப் ரைட்டிங் மட்டும் போத் இருந்தால் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இஃப் செலக்டட், ஒருவேளை நீங்கள் செலக்ஷன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த போஸ்ட்டுக்கு வந்து நான் இப்போ பாஸ் பண்ணிட்டேன், எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா they should acquire such qualification within the period of their probation அப்படின்றாங்க. ஸோ இவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, லிமிட், இதுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் கூட முடிச்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ நான் சிஓஏ முடிக்கலன்றதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்க வேணாம், அப்ளை பண்ணிவிடுங்க. பாஸ் ஆனால் செலக்ட் ஆனால் நம்ம அதுக்கப்புறம் கூட முடிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ கூட நீங்கள் சிஓஏக்கு வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட இவங்க சொல்லக்கூடிய பீரியடுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் those who passes டிகிரி, நீங்கள் டிகிரியிலையோ அல்லது டிப்ளமோலையோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தால் சிஓஏ வந்து உங்களுக்கு தேவை கிடையாது, கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி டிகிரியில் வந்து படிச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சிஓஏ தேவையில்லை. அதேமாதிரி டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் தேவையில்லை. ஒருவேளை இன்ஜினியரிங்கில் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து என்ன தேவையில்லை, இந்த சிஓஏ வந்து தேவையில்லை. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் as one of the subject approved by the University Grant Commission போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்குமே இந்த சிஓஏ வந்து தேவை கிடையாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கு மட்டும் தான் சிஓஏ வேணும், அதுவும் அப்ளை பண்ணும்போது தேவை கிடையாது. செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூட அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து மேஜர் டவுட்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் சொல்லிட்டேன். மற்ற டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து எனி டிகிரி வந்து முடிச்சிருந்தா போதும், எந்த ஒரு டைப்பிஸ்டோ சிஓஏ எதுவுமே தேவையில்லை. ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க மேக்ஸிமம். இதுதான் இந்த டெபாசிட் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான். கேஷியருக்கு வந்து நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு பாண்டு போடணும். அது வந்து செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 5000 ரூபாய் பாண்டு இது போகிறது ஒன்றும் ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மேஜராக இதான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட டவுட் எல்லாமே நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிலபஸ் சம்மந்தமாக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னா, ஸோ சிலபஸ் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன இருக்குன்னு நான் தனியாக இந்த யூடியூப் சேனலில் வந்து போடுறேன். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உடனே வந்து கமெண்ட்ஸில் கேட்கணும், நான் ஒன்றா வீடியோ போடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.
விட்னஸ் கிளாஸ் அகாடமியின் புதிய யூடியூப் சேனலான விட்னஸ் கிளாஸ் அகாடமி இந்த யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் ஆன்லைன் கோச்சிங் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி தான் நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி. ஸோ இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.